அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் முடிச்சுட்டு நாம் எல்லாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைமில் இந்த கோர்ட் கேஸு இருக்கிறதுனால நமக்கே தெரியும், இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 24 வரைக்கும் நமக்கு ரிசல்ட்டு வெளியிடப்பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மீன் டைமில் வந்து முக்கியமாக தமிழ்நாடு அரசு தன்னோட கொள்கை முடிவு, அதாவது ஜென்ரல் கேட்டகரி டீச்சர்ஸ்க்கான மதிப்பெண் வந்து எந்த அளவுக்கு குறைக்க போறாங்க அப்படின்றதுக்கான அந்த கொள்கை முடிவை வர ஆகஸ்ட் 24க்குள்ள ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச செய்தி தான், நிறைய நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த செய்தியை. ஸோ இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு லேட்டஸ்டாக ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் சொல்றதுக்கு முன்னாடி அது கூட இன்னொரு விஷயமும் சொல்றேன். அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணோம் இல்லையா, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ண கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேப்பர் 2ல வந்து 25க்கு மேற்பட்ட, பேப்பர் 1ல 25க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸும், பேப்பர் 2ல சயின்ஸ் மேக்ஸ் பிரிவிலையும் சோஷியல் சயின்ஸ் பிரிவிலையுமே சேர்த்து 15க்கு மேற்பட்ட வினாக்கள் வந்து அப்ஜெக்ஷன் செய்யப்பட்டிருக்கிறதா. அதாவது வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக ஒரு 15 மேக்ஸ் சயின்ஸில் ஒரு 15 வினாக்களும், சமூக அறிவியல் பிரிவில் ஒரு 15 வினாக்களும் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுதுங்க. ஸோ அது சம்மந்தமாக வந்து அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க நம்மளோட அப்ஜெக்ஷனுக்கு கொடுத்த ஆதாரத்தெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறதாவும் தகவல் வருதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் முக்கியமான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அநேகமாக கொள்கை முடிவாக வந்து ஓசி டீச்சர்ஸ்க்கு வந்து 90 இருக்கு இல்லையா, இந்த 90 வந்து 75 குறைக்கப்பட போவதா ஒரு செய்தி கிடைக்குதுங்க. 75 அது குறைக்கப்படுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்பிசி பிரிவு சேர்ந்த கேட்டகரி டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற 75 இருக்கு இல்லையா, அது வந்து 68 குறைக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுகிறதுங்க. ஸோ வந்து எஸ்சி எஸ்டி பிரிவுக்கு வந்து 60 வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓபிசிக்கு வந்து எம்பிசிக்கு 68னும் ஓசிக்கு 75 அப்படின்ற முடிவுக்கும் வர போறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒத்திசைவா 60 மதிப்பெண் தர்றதுன்றது வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிஆர்பி தரப்புல விசாரிக்கும் போது அவங்க இந்த சட்டப்பூர்வமா அதை பேசி இந்த ஒரு முடிவுக்கு வரும்போது எல்லாருக்கும் ஒரே மதிப்பெண் தர முடியாது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்து தான் வந்து மார்க் கொடுப்போன்ற மாதிரியான தகவல் வருதுங்க. அதனால வந்து வர 28ஆம் தேதி கொள்கை முடிவு, தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவு எப்படி இருக்க போகுதுன்னா, ஜென்ரல் டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஓசி பிரிவுக்கு தான் வந்து மதிப்பெண் குறைப்பு வந்து செய்யணுன்றது தான் ஹைகோர்ட்டோட கேட்டிருக்கிறது. ஸோ அதில் வந்து தமிழ்நாடு அரசு செய்ய போறோன்னு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து 90லேருந்து 75 குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எம்பிசி பிரிவு டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப காலமாகவே வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் இருக்கு. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த வருஷம் 2026 ஜனவரியில் 30ஆம் தேதி அந்த மதிப்பெண் குறைச்சாங்க இல்லையா, அந்த ஆர்டர் நம்பர் 23 போட்டு குறைச்சாங்க இல்லையா, அது குறைக்கும் போது வந்து 82லேருந்து 75 குறைச்சாங்க. இந்த 75 இருக்கிறத வந்து எம்பிசிக்கு, ஓபிசி அண்ட் எம்பிசிக்கு அதை வந்து 68 குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான கோரிக்கையும் இருந்தது. ஸோ அதுவும் பரிசீலிக்கப்பட்டு அது வந்து நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜென்ரலுக்கு ஓசிக்கு 75 ஓபிசி எம்பிசிக்கு 68 எஸ்சி எஸ்டிக்கு வந்து 60 இருக்கிறது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் மதிப்பெண்ணா இருக்கலாம் அப்படின்னு பெரும்பாலும் கணிக்கப்படுகிறது. கல்வித்துறை வட்டாரங்கள்லேருந்து இந்த தகவல் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி டீச்சர்ஸ் உங்களோட மதிப்பெண் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து காம்பன்டேட் வருதா இல்லை யூஜிடிஆர்பி வருதா அப்படிங்கிறதே திரும்ப கன்ஃபியூஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அது சம்பந்தமான கிளியர் கட்டாக நான் உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல முடியல. அது அப்படியே இருக்கட்டும். ஏதாவது இன்னும் கிளியர் கட்டாக ஐடியா கிடைச்சா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை நியூஸ் கிடைக்கட்டும், ஆத்தென்டிகேட்டடாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு டெட் மார்க் சம்பந்தமாக இது மாதிரி முடிவுகள் தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரி பார்க்கலாம், ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ.